ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கோட பிஎல் வாதி மை ப்ரொஃபஸர் லவ். எக்ஸ்போன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்கடி இப்போ ஸ்டோரிக்கில் பெல்லாமா ஓப்பனிங் சீனில் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் மீது அப்படி தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ டே தான் மச்சான் மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் ஆகலை, நான் சொன்னதில் ட்ரை பண்ணி பார்த்தியா அப்படின்றாங்க. முகரை அவன்கிட்ட என்னத்தை என்னை ட்ரை பண்ண சொல்கிறேன், என்னடா ஆச்சு அவன்கிட்ட போய் நான் என்ன தெரியுமா கேட்டேன், என்னடா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன்கிட்ட என்னால் பேசவே முடியலடா, அவன் நாட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். என்ன சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீன் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு தான் ஜிமீன் தான் எப்படி பேசுகிறது, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கிட்ட தான் வராங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமீன் தான் ஜங்குக் சொல்லு ஜிமீன், ஜங்குக் சொல்லு அப்படின்றாங்க. நான் கொஞ்சம் பேசணும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை மூடி வைக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் நம்ம கெமிஸ்ட்ரி அப்படின்றாங்க. ஓ கெமிஸ்ட்ரியில் டவுட்டா, எந்த லெசன், ஃபர்ஸ்ட் லெசனா தேர்ட் லெசனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைட் ஜிமீன் தான் நான் அந்த கெமிஸ்ட்ரி சொல்ல. ஓ அப்போ வேறு ஏதாவது ஃபிசிக்ஸ் அதில் ஏதாவது டவுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படின்றாங்க. சொல்லி ஜிமீன் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. கொடு எந்த சாப்டரில் பிரச்சனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு ஜிமீன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை ஜங்குக் சார், இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம வீட்டில் தானே இருக்கோம், எதுக்கு சார் ஜங்குக்கான்னு கூப்பிட்டு, சரி ஓகே ஜங்குக் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைடு டே உளுந்து சிரிச்சிட்ருக்காரு. ஏண்டா கெமிஸ்ட்ரியை பற்றி கேட்டால் அவன் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறானா? ஆமாடா நான் என்னடா பண்ணுறது, அவன் ஒரே ஆன்டி ரொமான்டிக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ஆன்டி ரொமான்டிக் தான். கெமிஸ்ட்ரி லவ் கெமிஸ்ட்ரி பற்றி பேச சொல்லலாம், நீ என்ன சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியை பற்றி பேசிட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. நான் என்ன வேணுமே பண்ணேன், நான் சொல்ல வரதுக்குள்ளே அவனாக ஒன்று பிடிச்சிட்டு அவனாக ஒன்று கற்று தரான், அதுவும் அவன் சொல்லி கொடுத்தது வேறு எனக்கு புரிய வேற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு சாதாரணமாக சொல்லி கொடுத்தாலே புரியாது, இல்லை ரொமான்டிக்காக இருக்கும் போது கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லி கொடுத்தா என்ன புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்றாங்க. சரிடா மச்சான் சரி சரி அப்படின்றாங்க. வேறு ஏதாவது பிளான் போட்டு விட்றா அப்படின்றாங்க. சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கேளு. நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறியா சீனியரை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் நான் சீனியரை அப்படின்றாங்க. நான் ஜங்குக்கை யாராவது ஒருத்தரை சொல்லி ஜிமீன் அப்படின்றாங்க. தெரியலடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தே தான் அது தெரியலையா, நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறதா இருந்தால் ஜங்குக்கு ஐடியா கொடுப்பேன், சீனியரை லவ் பண்ணுறதா இருந்தால் சீனியருக்கு கொடுப்பேன், ஸோ அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்றாங்க. மச்சான் தெரியலடா அப்படின்றாங்க. அது வரைக்கும் என்னால் எந்த ஐடியாவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா ஏதாவது ஒன்று கொடுறா அப்படின்றாங்க. வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்துகிட்டு போகிறாங்க. டே இருடா நானும் வரேன், அப்புறம் பைத்தியம் பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஒன் டே தான் காமிக்கிறாங்க. அந்த சீனியர் தான் ஜிமின் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜிமின் ஷோல்டரில் ஹேண்டு போட்டு ஜிமின் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒரு கோவம் வந்துடுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த சீனியர் பார்த்துட்டு ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹலோ ஜங்குக் சார் அப்படின்றாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், சாதாரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ சீனியர் தான் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதா ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அது அப்படின்றாங்க. சார் நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்றாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சீனியர் தான் சார் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் நீங்கள் எப்படி என்னோடய லவரை கேட்காம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு கோவமே வந்தது. என்னது உன்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜிமினுக்கு ஷாக்கு. லவ்வர்னு சொன்னே. இப்போ ஜங்கு தான் என்னது உன்னோட லவ்வரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்கு கோவமே வந்துச்சு.
இப்போ ஜங்குக் தான் மெக்கை பார்த்துட்டு ஜிமின் நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு மெக்கு ஒரு பக்கம் இழுக்கிறாரு. 2 பேர் நடுவில் ஜிமின் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ மெக்கு தான் சார் சொல்லிட்டேன்ல என்னோடய லவர்னு சொல்லிட்டு விடுங்க, நாங்கள் 2 பேர் பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் மேக் என்னை பேச வைக்காத மேக் விடு அப்படின்றாங்க. இல்லை சார் என்னோடய லவரை நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஓ உன் லவர் நான் கூப்பிட்டு போகக்கூடாதா, ஆனால் என்னோடய ஒய்ஃபை நான் கூப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ மெக்கு தான் என்னது அப்படின்றாங்க. இப்போ ஜிமினை அப்படியே கிட்ட இழுத்துறாங்க. இழுத்து அக்பான மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இவன் என்னோட ஒய்ஃப், நான் அவனோட ஹஸ்பண்ட், அதாவது எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மெக்கு தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டா அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டீ வராங்க. இப்போ மெக்கு தான் என்ன விளையாடுறீங்களா, நான் எதுக்கு விளையாட போகிறேன், நீ வேணால் டீ கிட்டே கேளு அப்படின்றாங்க. இப்போ டீ வந்து ஆமாம் அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் இருந்தா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு மெக்கு தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே ஜங்குக் கக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே லைட்டாக நகர்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு ஜிமினை. இப்போ ஜிமினை அப்படி ரைடர் ஸ்டைலில் தூக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் நீ அப்படின்னு கேட்குறாங்க. தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை காருக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் கிளாஸ் இருக்குது ஜங்குக் அப்படின்றாங்க. நான் அதெல்லாம் சொல்லிக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே போயிடுறாங்க. இந்த சைடு மெக்கு தான் டீ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டிவியை பார்த்து. இப்போ டீ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு மெக்கு தான் அவன் லவ் பண்ணிய மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இல்லை அது கம்பல் மேரேஜ் தான் அப்படின்றாங்க. அதுக்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெக் தான் பார்த்துக்கிறேன் நானா அவனை சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் மேக் இது ரொம்ப தப்பு மேக் சீனியர், இது வேணாம், இது ரொம்ப தப்பு, அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவனை விட்டுருங்க. அது எப்படி அவன் பிடிக்காம தானே மேரேஜ் பண்ணான், அப்புறம் எப்படி அது மேரேஜ் ஆகும், அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல, ஸோ நான் பார்த்துக்கிறேன் நானா இது அந்த ப்ரொஃபஸரான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ விடு ஃப்ரீயாக விடு அப்படின்றாங்க. மேக் இது ரொம்ப தப்பு மேக் விடுட்டேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் தான் அப்படி நடந்து போயிடுறாங்க. இப்போ டே தான் ஐயோ இன்னும் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் அவ்வளோ கோவமாக அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த ஹாரனை ஸ்பீடாக தட்டுறாரு. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. ஏய் ஒழுங்கா போடா பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் இங்கே என்ன பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கிட்ட பேசவே இல்லை. இப்போ ஜிமினும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்காங்க. ஜிமின் ஒரு 5 மினிட்ஸ் கம்முன்னு இரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே சைலண்ட்டாக வராங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு தான் போக பார்க்குறாரு. இப்போ ஜிமின் தான் ஜேகே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இப்போ சொன்ன, நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எதுக்கு சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அந்த மிஸ்ஸுக்கு தெரிஞ்சது தானே, இப்போ யாருக்கு தெரிஞ்சா என்ன, இப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஓகேவா, நீயும் ஆல்ரெடி அந்த மேம் கிட்ட சொன்னது தானே, தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே ஜெக்கே அதையே சொன்னேன் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கே தான் ஆமாடா எனக்கு கோவம் வந்துச்சு, அவன் கையை பிடிக்கும்போது எனக்கு அப்படி டென்ஷனாச்சு, அவன் எதுக்கு உன்னோட ஷோல்டரில் ஹேண்டை போடுறான், நான் தான் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. நீ எதுக்கு அந்த மேம் கிட்ட சொன்ன, நீ எதுக்கு சொன்ன, நீயும் அந்த மேம் என்னை தொடுறதை பார்த்து கோவப்பட்டு தானே சொன்னேன், அதே மாதிரி தான் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அது சரி சொல்லு, நான் இப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னது குத்தமா இல்லை அவங்கிட்ட சொன்னது குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அது சொல்லு உண்மையாக சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜிமின் தான் அவங்கிட்ட சொன்னது, ஏன் அவங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவங்க உன்னை எங்கெங்கே தொடுறான்னு தெரியுமா அப்படின்றாங்க. ஜங்குக் அவர் என்னுடைய லவ்வர்னு சொல்ல போகிறேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் எனக்கு தெரியும் ஜிமின் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அது ஏன்டா எனக்கு மேரேஜ் முன்னாடி நீ சொல்லலை, உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் எனக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் நீ அந்த சீனியரை தானே லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமினும்
ஆமாம், நான் அவரை தான் லவ் பண்ணேன். இப்போ என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணேன்? நான் எங்கள் அம்மா அப்பாவுக்காக மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த தாய் கிழவி இருக்கா பார், அவள் வேறு ஒன்றும் கிடையாது ஜங்குக்கு ஒன்றும். அப்புறம் ஏன்டா என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. ஏன்டா என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறீங்க? உனக்கு பிடிக்கலன்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன்ல ஜிமீன், ஏன்டா என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. போதும் ஜிமீன் போதும், அப்போ நீ அவனை தான் லவ் பண்ணுற. ஜங்குக் அது புரியுது, எனக்கு புரியுது. அவங்க கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேல்ல. சரி ஓகே ஜிமீன், ஓகே விடு, நீ அவனே லவ் பண்ணு. ஒரு 3 months போகட்டும், நானே டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜேகே அப்படின்றாங்க. ஆமாம் ஜிமீன், உனக்கு நான் வேணாம்ல, உனக்கு அந்த சீனியர் தானே வேணும். ஓகே, நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜிகே அப்படி இல்லை ஜிகே அப்படின்றாங்க. ஓகேடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீனை பார்த்து ஓகேடா, நீ யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கோ, யார் கூட வேணாலும் போ, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ரூம் கதவை டொம்முன்னு சாத்துறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே பயத்துலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சோஃபாவில் உட்காடுறாங்க, தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜிமீன் இன்னும் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமீனை பார்க்குறாங்க. ஜிமீன் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீனை பார்த்துட்டு சீக்கிரம் காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி ஜிகே பார்க்குறாங்க. ஜிகே ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கு மேலே அப்படியே அவர் பாட்டு போயிட்டாரு அந்த இடத்த விட்டு. இப்போ காலேஜில் தான் காமிக்கிறாங்க. ஜிமீன் தான் அப்படியே தலை கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் டீ உட்காந்துட்டு இருக்காங்க. டீ மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை டேங் விடு அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறல பிட அப்படின்றாங்க. இப்போ டீ தான் ஜிமீனா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கண்ணில் பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ ரெட்டாக இருக்குது, என்னடா ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை டேங் விடு அப்படின்றாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் உன்னோட ஃப்ரெண்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் அக் பண்ணிவிட்டு டேங் எனக்கு புரியல டேங், ஜேகே என்னை லவ் பண்ணுறாரு, அவர் என்னோடய ஹஸ்பண்ட், ஆனால் நான் அவரை லவ் பண்ணலை, நான் சீனியரை தான் லவ் பண்ணுறேன், ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீவை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் ஒன்றும் இல்லை ஜிமீன், ஒன்றும் இல்லை, நீ எதையும் திங்க் பண்ணாத அப்படின்றாங்க. எனக்கு தெரியல நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னா இல்லை மெக்கை லவ் பண்ணுறேன்னா சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரி சரி கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கூல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உள்ளே தான் ஜங்குக் தான் வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டரை போன சாப்டர் எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல, இல்லை வேணாம் நான் திருப்பியும் இல்லை சார் எல்லோரும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே எல்லோரையும் பார்த்துட்டு அப்படியே ஜிம்மினையும் பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்டரையும் எடுத்துகிட்டு சாதாரணமாக பேசுகிறாங்க. ஓகே இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, இதில் ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் ஸ்டாஃப் ரூமில் கேளுங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட லீடரா சார், இல்லை அசிஸ்டன்ட் லீடரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் ஓகே கைஸ் என்னோடய கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வெளியே போய்ட்டாரு. இப்போ இந்த செட் டீ தான் என்னடா அவன் பாட்டுன்னு வந்தான், கிளாஸ் எடுத்தான், அசிஸ்டன்ட் லீடரை கூப்பிட்டு போயிட்டே இருக்கான், ஏண்டா அப்படின்றாங்க. அவன் என் மேலே கோபத்தில் இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஜிகே என்னை ரொம்ப லவ் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. டே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொண்ணு தீவை போட்டு கொடுத்த பொண்ணு தான் வருது. ஜிமின் சொல்லு, அந்த சாருக்கு ஒரு டவுட்டு கேட்கணுன்னு சொன்னார்ல, இந்த டவுட்டில் இருக்க போய் கேட்டு வா. லூஸு குந்தாணி, அவன் அசிஸ்டண்ட்டை தானே வர சொன்னார் அப்படின்றாங்க. அசிஸ்டன்ட் லீடர் வந்தால் நான் ஏன் லீடர்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு கேட்குது. இப்போ ஜிமின் தான் வரலையா, அவன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ டே தான் உனக்கு டவுட் என்ன நீ போய் கேட்டுக்கோடி, அவன்லாம் போக மாட்டான் அப்படின்றாங்க. நான் உன்னையே கேட்டேன், லீடரை தானே கேட்டேன், நீ ஏன் திருவாயத்தை வந்துகிட்டே இருக்க, வாயை மூட அப்படின்றாங்க. சார்லாம் பார்க்க முடியாது, வேணா நீயே போய் பார்த்துக்கோ, இல்லைன்னா முடியாது அப்படின்றாங்க.
இந்த சைடு டே அப்படி சொன்ன அந்த பொண்ணு தான், ஜிமின் போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமாக கேட்குது. இப்போ ஜிமின் தான், ஏய் கோவப்படாத, நீ கூட நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்ட அப்படியே அந்த நோட்ஸை வாங்கிட்டு இரு மச்சான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஏய் இதுக்கெல்லாம் ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்குறாங்க. டேய் நான் உங்ககிட்ட பேச விடட்டேன், அங்கேன்டா என் பேச்சுக்கு வந்துகிட்டே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. சரி ஓகே ஓகே எதுக்கு இப்படி கொந்தளிக்கிற, அவன் கஷ்டம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்ட போயிடுது. இப்போ டே தான், பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் இரு மச்சான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே அந்த நோட்ஸை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கோட ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறாங்க. அப்படியே அந்த ஸ்டாஃப் ரூம் எப்படி இருக்கும்னா கேன்டீனை தாண்டி தான் அந்த ஸ்டாஃப் ரூம் போகணும், ஓகேங்களா. இப்போ ஜிமின் அந்த கேன்டீன் சைடு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்தோன்னே ஒரு செம்ம ஷாக்கு, அந்த நோட்டை அப்படியே கீழே போட்டுடுறாரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து அந்த லீனா மேம் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. அப்படியே அந்த கீழே இந்த நோட்டை எடுத்துகிட்டு இப்போ ஜங்குக் கிட்ட தான் நேராக போகிறாங்க. ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு, உன்னை வர சொல்லி நான் அசிஸ்டன்ட் லீடர் தானே கூப்பிட்டேன், அசிஸ்டன்ட் லீடர் வரல, ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன சொல்லு அப்படின்றாங்க. இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, இங்கே கொஞ்சம் கிளியர் பண்ணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த மேம் தான், ஹே ஜிமின் ஹலோ அப்படின்றாங்க. உங்கள்கிட்ட நான் பேசல மேம், நான் சார்கிட்ட தான் பேசினேன், இருந்தாலும் ஹலோ அப்படின்றாங்க. ஏய் என்னாச்சு ஜிமின், ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்றாங்க. ஜிமின் நீ நினச்ச நேரத்துக்குலாம் என்னால் வர முடியாது, போ அடுத்த கிளாஸ்க்கு போ, நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் ஜிமின் தான், ஓ அப்படிங்களா, ஓகே நீங்கள் டவுட் கிளியர் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் அவங்களே ஊட்டி விடுவாங்க கூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு அந்த மேமை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அவ்வளோ கோவமாக போகிறாரு. இப்போ டே தான் வராங்க. டி ஏன்டா இவ்வளோ கொந்தளிச்சு போய் கிடக்குற, அந்த கன்றாவியை போய் நீயே பாரு கேன்டீனில் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவும் வந்து பார்க்குறாங்க. டி என்னடாவா அங்கே பார்த்தி அந்த கன்றாவியை, அப்போ ஐயோ ராமா அவள் ஊட்டி விட்டுட்ருக்கான், இவன் தின்னுட்ருக்கான் அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி கொந்தளிக்கிற, நீ தான் அவரை லவ் பண்ணல, அப்புறம் ஏன் நீ இப்படி கோவப்படுற, அவங்க யாருக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்டாலும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் லூஸாடா நீ, என்ன ஜிமின், ஆமாம் அவன் என்னோடய ஹஸ்பண்டில் அப்படின்றாங்க. ஹஸ்பண்டா, லவ் பண்ணாதானே ஹஸ்பண்டு, லவ் பண்ணனா சதன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அவன் என்னோடய ஹஸ்பண்டு, அவன் என்கிட்ட மட்டும்தான் அப்படிலாம் இருக்கணும், அவன் என்ன மற்ற பொண்ணுங்கிட்ட போய் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை திருத்த முடியாதுடா, திருத்தவே முடியாது, நீ அவனை லவ் பண்ணுறதா இருந்தால் உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கலாம், அவன் தான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், நீயும் தலையிடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்னால் முடியாது, அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சீனியர் இப்போ என்ன, உனக்கு யாரை லவ் பண்ணலன்னு தெரியல அதானே, ஆமாம் அந்த கர்மம் தெரியாமல் தான் நான் முதல்லேருந்து உக்காந்துட்ருக்கேன், சரி நான் ஒரு கேம் வைக்கட்டேன், நான் இருக்க நிலமையில கேமா போடா வேலையை பார்த்துட்டு, சிம்பிளான கேம் தான், இல்லை நான் வரல, உன் லவ்வுக்கு சம்மந்தமான கேம், சரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த செட்டே தான், நீ இப்போ சீனியர் வந்து உன்னோட ரைட் சைடில் இருக்காங்க, ஜங்குக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்காமல் ட்ரீம் பண்ணிக்கோ. இருக்காங்க. இப்போ உன் சீனியர் வந்து உங்ககிட்ட கையை கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும் நல்லதாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் கையை கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ அந்த சீனியர் தான் அப்படியே கையை கொடுத்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக் கையை கொடுத்துட்டு ஜிமின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஓகேடா, இப்போ நீ யார்கிட்ட கையை கொடுப்ப, அதை நான் அப்படின்றாங்க. சரி இரு இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ ஜங்குக்கோட வந்து உன்கிட்ட கை கொடுக்குறாரா, இப்போ ஜங்குக்கோட கையை வந்து ஷில்பா பிடிக்கிறாங்க, வா ஜங்குக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு என்கிட்ட கையை கொடுத்தே தான் வச்சுருக்காரு. இப்போ சொல்லிட்டு நீ யாருக்கு கை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் யோசிக்கவே இல்லை, ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே தான், அவ்வளோதான், உனக்கு ஜங்குக் தான் வேணும் புரியுதா, அந்த சீனியர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் சீனியரை, நீ ஜங்குக்கை தான் லவ் பண்ணுற ஜிமின், புரிஞ்சுக்கோ, அவன் சாதாரணமானவன், நீ ஏன் ஜங்குக்கை பார்க்க மாட்டேற, ஜங்குக்கு ஒன்று ட்ரூவாக லவ் பண்ணுறான்,
மேக் அந்த மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன், பரவாயில்ல மேரேஜ் தானே ஆச்சு, நான் அவனை எப்படியாவது நான் லவ் பண்ண வச்சுவேன்னு சொல்லிட்டு என்கிட்டே திமுறாக சொல்கிறான். ஸோ வேணாம் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறா, நீ ஜங்குக்கு தான் லவ் பண்ணுற, நான் சொல்லிட்டேன், உனக்கு தோன்றதை நீ நினச்சிப்பார் அப்படின்றாங்க. நல்லா திங்க் பண்ணிப்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கேன்டீன் பக்கம் போகிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த மேம் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகேவோட டைஸ் தான் கை வைக்கிறாங்க. ஜேகேக்கு இந்த சைடு வெறியாகுது. நான் தான் மேரேஜ் ஆகிடுச்சு சொன்னல, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் கேள்விப்பட்டேனே நீங்கள் பேசிக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அந்த மேமையே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமீன் தான் அப்படி நடந்து வராங்க. ஜங்குக் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமீன் தான் எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் வந்துட்டா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் எழுந்துருங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எழுந்துடுறா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு, ஏய் என்ன வாடா போட சொல்கிறா, அப்படி தாண்டா சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி இழுத்து லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, சிலர் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீனை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே தள்ளி விடுறாங்க. ஜிமீன் என்ன பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுற, இவ கூட என்ன பண்ணிகிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமீன் அதை அப்படின்றாங்க. போதும்டா போதும், எனக்கு அவன்லாம் வேணாம், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து, ஆமாம் இன்னும் இவன் இந்த தடவை அவனை பிடிச்சி என்ன நினச்சிட்ருக்க அப்படின்றாங்க. ஜிமீன் உன் மிஸ்கிட்ட எப்படியா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் சொல்கிறாங்க. நீ எல்லாம் மிஸ்ஸா, அடுத்தவன் புருஷன்கிட்ட இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் தான் சொல்கிறேன்ல அவன் என்னோடய ஹஸ்பண்ட், ஓகேவா, எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உனக்கு கிளியராக எதாவது சொல்லணுமா அப்படின்றாங்க. ஏய் ஜிமீன் இங்கே பாரு அப்படின்றாங்க. பார்க்குறேன் சொல்லு என்ன அப்படின்றாங்க. ஏய் நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. லவ் பண்ணுறியா, நான் அவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவன் எனக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து, அவர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சீக்ஸை கிஸ் பண்ணுறாரு. இப்போ திருப்பி ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே மாறி மாறி சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த மிஸ் தான் ஏய் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த மேம் தான் ஐயோ ஜிமீன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீ முதல்ல இவனை தொடுறதை நிப்பாட்டு, இவன்கிட்ட உரசுறதை நிப்பாட்டு, இவன்கிட்ட வலியறதை நிப்பாட்டு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமும் கத்துறாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் போடி அப்படின்றாங்க. இப்போ அந்த மேம் அங்கேருந்து போயிடுது. இப்போ ஜிமீன் தான் அப்படி ஜிகேவை பார்க்குறாங்க திரும்பி. இப்போ ஜிகேவும் ஜிமீன் பார்த்து ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் ஜிமீன் ரியலைஸ் ஆகுது. சுற்றி பார்க்குறாங்க, எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் போச் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நினச்சாச்சு. முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ இங்கே பாருங்க, இவன் தான் என் ஹஸ்பண்ட், அதாவது உங்கள் ப்ரொஃபஸர் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இவரை நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னது சொல்லுங்கள், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிமீனை பார்க்குறாங்க. ஆமாம், நான் அவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எவ்வளாது இவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன், அவளை தான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் அப்படியே மிரட்டிட்டு பெஞ்ச் மேலே தான் ஏறி நீர் மிரட்டியிருப்பார். இப்போ ஜங்குக்கு பார்த்து இறக்கி விடு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு ஜிமீனை இறக்கி விடுறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஆமாம், எவளும் இவனை தொடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு பார்த்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ அந்த சீனியர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த சீனியர்கிட்ட போய் ஜிமீன் தான் ஆமாம், இவன் என்னோடய ஹஸ்பண்ட், ஓகேங்களா, இவன் என்னோடய லவ்வர், ஹஸ்பண்ட், அப்பா அம்மா எல்லாருமே இவன் தான், ஓகேங்களா, நீங்கள் கிடையாது, நான் உங்களை லவ்வும் பண்ணலை, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வா ஜங்குக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீன் பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடு அப்படின்றாங்க. ஏய் என்ன பண்ணுற நீ, காலேஜாக எனக்கு தேவையில்லை, நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் என்ன அப்படின்றாங்க. வீட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அதை கதவை தந்துட்டு
அப்படி டென்ஷனாக உள்ளே போகிறாரு. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் என்ன பண்ணுற நீ, அங்கே என்ன பண்ணிட்டு வந்த நீ அப்படின்றாங்க. என்ன பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. டேய், இவ்வளோ நேரம் ஒருத்தர் தொண்டை தண்ணி கத்திட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணியா, காதில் ஏதாவது இயர்ஃபோன்ஸ் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டு வந்தேன் நான் கேட்குறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு அப்படி சொன்னேன், நீ என்னை லவ் பண்ணல அப்படின்றாங்க. டேய் பைத்தியம், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஜிமின், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங், நான் அன்றைக்கி பேசுறதுனால உனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ என் லவ் நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன், நீங்கள் என்னை லவ் பண்ணலை ஜிமின் அப்படின்றாங்க. ஐயோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்றாங்க. ஜிமின் விளையாடாத ஜிமின், போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டன் அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஜேகே நில்றா அப்படின்றாங்க. ஜேகே பாட்டன், ஜிமின் விளையாடாத அப்படின்றாங்க. இப்போ ஜிமின்டா விளையாடுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் அப்படி கீழே போட்டு உடைக்கிறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஜேகே தான், இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு, ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ட்ராமா பண்ணுறியாவா, டே பைத்தியம், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்றாங்க. ஜிமின் விளையாடாத ஜிமின் அப்படின்றாங்க. விளையாடாதையா, டி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஃப்ளவர் வாஷில் ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸை பிடிச்சி ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுத்து அவர் கையை கிழிக்கிறாரு. டி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படி இந்த கிளாஸில் பிடிச்சிட்டு ஈச்சி தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் அப்படி கீழே போட்டு ஜிம்மினோட கை பார்க்குறாங்க. ஜிம்மினோட கை ஃபுல்லாக பிளட்டு. டேய் பைத்தியமாடா நீ, புரியுதா, நான் அவனை லவ் பண்ணுறேன், போய் சொன்னேன் நான் எதுக்கு அறுத்துக்கணும் அப்படின்றாங்க. பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்த்து பொல்லுன்னு வைக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான், எதுக்கு நான் அடித்த, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் இப்படியே பண்ணுவேன் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பிடிச்சி உட்காரு, இல்லை அப்படின்றாங்க. வாயை மட்டும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிமீன் தான் அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான், ஜேகே நான் நிஜமாக உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான், திடீர்னு எப்படி இந்த முடிவு அப்படின்றாங்க. திடீர்னு நம்மளை கல்யாணம் ஆச்சுலாம் அந்த மாதிரி தான் ஜிமீன் விளையாடுறியா அப்படின்றாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை நிஜமாக சத்தியமாக என் மேலே ப்ராமிஸாக உன்னை லவ் பண்ணுறேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்றாங்க. ஆனால் எப்படி ஜிமீன், நேற்று வரைக்கும் அந்த சீனியர்லாம் நான் லவ் பண்ணவே இல்லை, அவன் எவ கூட இருந்தாலும் எனக்கு பொசசிவ் ஆகாது, ஆனால் உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு அந்த பொசசிவ் ஆகுது. ஓ அதை வச்சு லவ் பண்ணுறியா? இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்றாங்க. நம்பலாம் முடியாது, டே ப்ளீஸ்ரா, இனிமேல் இந்த கையில் சாவடிச்சிடுவேன் அப்படின்றாங்க. சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்ன லவ் பண்ணல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ப்ளீஸ்ரா நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் அப்படி ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான், என் கையை விடு அப்படின்றாங்க. இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கையை விட்றா அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி கையை விட்டுறாங்க. ஜிமீன் கடந்து டிஎஸ்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜேகே தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த பாக்ஸை வச்சுட்டு வெளியே வந்து ஜிமீனை பார்த்து, ஓய் பொண்டாட்டி, ஜிமீனும் அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமாடி அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஜங்குக், நான் ஒரு ப்ரொஃபஸர், உன்னோட காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கேன், ஓகேவா? தெரியாதனமா ஒரே ஒரு தடவை மேரேஜ் ஆயிடுச்சு, வேறு யாருக்கூடும் கிடையாது, உன் கூட தான், உனக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வேணாம் திருப்பி சந்தோஷமாக 2 பேருக்கும் முழு மனசோடு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? சம்பளம் கம்மி தான், ஆனால் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன், நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன், ஓகேவா? நீ வேறு யாரையும் பார்க்கக்கூடாது என்னை தவிர, நானும் வேறு யாரையும் பார்க்க மாட்டேன், அப்படி பார்த்தாலும் நான் அவங்கள அவ்வளோ லவ்வோடு பார்க்க மாட்டேன், உன் மேலே வச்ச லவ்வோடு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து, இதெல்லாம் உனக்கு ஓகேனா என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ஜிமினுக்கு பார்த்து அவர் 2 கையை நீட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஓடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ஓகே அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு, அப்போ உனக்கு ஓகேவா?
எனக்கு ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்போ நீ என்ன லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவை பார்த்து ஜிமின் தான் இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், திருப்பி மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த மேரேஜ் செல்லாது, இப்போ நம்ம புதுசாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. புதுசாக மேரேஜ் பண்ணணுமா? ஆமாம், புதுசாக மேரேஜ் பண்ணணும், எல்லோரையும் கூப்பிடு, நம்ம இப்பயே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்பயே மேரேஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஐயோ நைட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பரவாயில்ல, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், யாருமே இல்லாமல் நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அது மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் மேரேஜ் தான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அவர் கையில் இருக்க ரிங்கை கழட்டுறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னடி ரிங்கை கழட்டிட்ட அப்படின்றாங்க. உன் ரிங்கை கழட்டு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அவர் ரிங்கை கழட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் அவர் கையில் இருக்க ரிங்கை தூக்கி ஜங்குக் கையில் போட்டு இன்றைக்கி தான் நம்மளுக்கு மேரேஜ் ஓகே அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அவர் கையில் இருக்க ரிங்கை போட்டு விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நம்ம மேரேஜ் கிடைக்கக்கூடாது, நல்லா கிராண்டாக நடக்கணும் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இதுவே போதும், நீ இருந்தாலே என் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக பண்ணிவிட்டு என்னை விட்டு போகாத அப்படின்றாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் என்ன ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி இழுத்து லிப்ஸே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் பேக் கிஸ் பண்ணு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் என்னை விட்டு போக மாட்டேன்ல, ப்ராமிஸ், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அவளை டைட்டாக பண்ணிவிட்டு என்னை விட்டு போக மாட்டேன்டா அப்படின்றாங்க. இப்போ அந்த வாக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை போட்டு அடி நடிக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு எதுக்குடா இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீ பாப்பியா, வேறு யாராவது பாப்பியா என்ன தவிர அப்படின்னு கேட்குறாங்க. சரி பார்க்க மாட்டேன் அப்புறம் என்ன அப்படின்றாங்க. அவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கா, நீ கொட்டிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுட்டாடா அப்படின்றாங்க. சொல்ல வேண்டியதானே, என் பொண்டாட்டி வருவான்னு சொல்ல வேண்டியதானே, நான் சொன்னேன் கேட்கல அப்படின்றாங்க. அவள் ஊட்டி விட்டால அவகிட்டே போய் குட்டிக்கோ அப்படின்றாங்க. அப்போல்லாம் இல்லடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவ்வளோ டைட்டாக பண்ணிவிட்டு நீ தானே எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை போட்டு டைட்டாக பண்ணுறாங்க. அப்போ ஜிமினும் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகேவும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி, ஏ உசுர ஓ உசுர தார கை மாத்தி அடியாத்தி, இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரீலு இனிமே நான் வாழு. இப்போ ஃபோன் கால் தான் வருது. இப்போ ஜிமின் தான் நேரம் கலைஞ்சிடாம இப்போ ஏன் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ மச்சான் டயாங்கு அப்படின்றாங்க. தெரியுது நான் சொல்லு அப்படின்றாங்க. என்னடா மச்சான், சரி சொல்லு அப்படின்றாங்க. நைட்டு பார்ட்டி இருக்கு வந்துடுனேன் அப்படின்றாங்க. எதுக்கு? அந்த ஷில்பா காலேஜை விட்டு போயிட்டாலாம். என்னது? அவள் காலேஜை விட்டு போயிட்டாலாம், வேறு காலேஜ் போகிறாளாம் அப்படின்றாங்க. அப்படியா, இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், ஏங்கா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்றாங்க. சாக்லேட்லாம் வேணாம், சரக்கு தான் வேணும், வந்துடுண்ணா அப்படின்றாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு, ஆமாம் ஜங்குக்கு, அவர்கிட்ட நான் என் லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். விளங்கிட்டோம், எல்லோரும் லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுவாங்க, நீ மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ணுன அப்படின்றாங்க. டீ நாரபாய் வைக்காதுடா ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு போதும் நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறாங்க. டே அட்லீஸ்ட் ஒரு 500 அனுப்புடா அப்படின்றாங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. போச்சு, 500 ரூபா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த சரக்கு எடுத்து வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவா அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ ஜேகே தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய சக்காலத்தி அந்த காலேஜை விட்டு போயிட்டாலாம். என்னது? அந்த ஷில்பா அந்த காலேஜை விட்டு போயிட்டாலாம், நாளைக்கு அவளுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. யார்கிட்ட அவளுக்கு டைட்டாக கை ஹோல்ட் பண்ணி நடந்து போகிறாங்க. அந்த காலேஜில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இவங்க லவ் பற்றி. இப்போ ஜிமின் கிட்ட வந்து ப்ரொஃபஸர் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் தான்
மை லவ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ அந்த காலேஜில் தான் ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து டேய் ஜங்குக்கு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுது. இப்போ ஜங்குக்கும் அவர் கையை விட்டுட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. டேவும் என்னடா மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலடா அப்படின்றாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே ஜங்கு ஹக் பண்ணிட்டு டேய் ஜங்குக்கா எப்படியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கோட சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் கொலகால நின்றுட்டுருக்காரு. இப்போ டே தான் உன் புருஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவனை ப்ரொடெக்ட் பண்ண தானே நான் இருக்கேன். ஆனால் உன்கிட்ட இருந்தே அந்த தர்மடி விழுந்துச்சுன்னா அவனை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அவங்க 2 பேருமே. இப்போ அந்த பொண்ணு தான் ஜங்குக்கு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க ஷியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ இந்த காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஓ நானும் இதே காலேஜ் தான், இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். ஆமாம், உங்கள் காலேஜில் ஷில்பான்னு ஒரு மேடம் இருந்தாங்களா, அவங்களுக்கு பற்றில என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு டே தான் உன் சக்காலத்தை ஷில்பாவுக்கு பதிலாக ஷியாவை மாறிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமி தான் அப்படியே டேவை பார்த்து ஒரே முறை தான் இப்போ டே தான் சரி அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு பதிலா ஆமாம் சரி நான் வந்துடுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடியே ஜங்குக்கு சீக்ஸுக்கு கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டீ தான் மச்சான் உனக்கு எஸ்ஸில் தாண்டா சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டீவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டீ தான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டீ போயிடுறாங்க. எங்கடா போகிற நில்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டீவும் போயிடுறாங்க. இப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் தான் அப்படி கொலகாண்டு முறைச்சிட்ருக்காரு. எவடாவ அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. டி சொல்லு யாரவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டா எந்த ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டி ஃப்ரெண்டுடா, சாதா ஃப்ரெண்டுடா. சாதாரணமான ஃப்ரெண்டா, அவள் பொண்ணு தானே, அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்? சொல்லு யாரவ அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டா. காலேஜுக்குன்னா காலேஜ் மட்டும் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியது தானே, நீ அதே காலேஜுக்காகவே என்கிட்ட ப்ரொஃபஸராக வரா, அதுவும் அந்த ஷில்பாவுக்கு பதிலாம் எப்படி என் கூட சண்டை போடுறதுக்கு ஷில்பாவுக்கு பதிலாக வரப்போறாள் அவள், அதுவும் அவள் சீக்ஸை கிஸ் பண்ணுறான், ஹேன் இழிச்சிட்டே வாங்கிக்கிற பள்ளியில் நான் விட்ட வேண்டியது தானே, உன் ஒய்ஃப் இதோ இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே, கம்முன்னு வாங்கிட்டுருக்கா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைடா, எனக்கு தெரியலடா அவள் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆமாம் உனக்கு எதுவுமே தெரியாதுல ஜோக்கு, அவள் கிஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது அடிக்க வேண்டியது. நான் இங்கே பாரு 2 தடவை கிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இருக்கும்போது இந்த காலேஜில் இப்படின்னா, அப்போ நீங்கள் காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது எத்தனை தடவை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கியோட சீக்ஸை சொல்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டோம். சத்தியமாக இல்லைடா, ப்ராமிஸாக கிடையாது அப்படின்றாங்க. நான் நம்பணும் அப்படின்றாங்க. நம்படா ப்ளீஸ்டா, நிஜமாக கிடையாதுடா அப்படின்றாங்க. ஏதோ உன் மேலே இருக்க நம்பிக்கை படிச்சப்போ அப்படின்றாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்ட எடுக்கிறாங்க. என்ன, அதை ஒன்றும் தொடக்கூடாது, அப்படி தொட்டானா ஷில்பாவுக்கு நடந்ததோட டபுள் மடங்கு எனக்கு நடக்கும், அப்புறம் என் கைகால் அவளை அடிச்சிருவேன் அப்படின்றாங்க. சரி அப்படியே நடக்காது அப்படின்றாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சரி வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிதும் அப்பா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூடயே போகிறாங்க. வெளிய வச்சு மயக்கத்தை கொடுத்த என்னையும் எனக்கோ கிருக்கோ நீ சுத்த விட்டால் நானும் திரிஞ்ச நான் கஞ்சி 5 கிலோ குறைஞ்ச ப்ரொஃபைல் பார்த்து கொஞ்சம் எரிஞ்ச இதயத்தில் எனக்கு இடம் இருக்கோ நீ என்ன கேட்காத ஆகாத அருகிய அங்க கொஞ்சம் பேச அங்க கொஞ்சம் நெஞ்சம் இங்க பாரு காதல் சைக்கோ.
ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. ஓகேடா, அடுத்த ஒரு நாள் லைஃப் பார்க்கலாம். பாய்.